ஏன் சார் இந்த கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஏன் கம்மி பண்ணணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து டிஎம்கே வந்து அவங்க நிக்கணும்ல. ஓகே இல்ல ஸ்ட்ரைக் ரேட்டை காரணமா காட்டுறாங்களா? ஸ்ட்ரைக் ரேட்டு அவங்க என்ன வேணாலும் காரணமா காட்டட்டும். காங்கிரஸ்க்கு 3 கொடுத்தாச்சு, தேமுதிகவுக்கு 7 கொடுக்க போறோம். இதெல்லாம் அவங்களோட இடத்துல இருந்தானே எடுத்து கொடுக்குறாங்க. சரி 1, 2 குறைப்போம், கூட்டுவோம் அப்படிங்கிற எண்ணம் தான். பட் அது லெஃப்ட்டுக்கு நடக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவங்க அட்லீஸ்ட் மக்கள் பிரச்சனைகளை அவங்க போராடுறாங்க எல்லாரையும் மாதிரியும் போய். எல்லாரும் காங்கிரஸ் தான் காரணமா காட்டுறாங்க. ஆமாங்க, அவங்க எந்த வேலையும் செய்யாம 28 சீட்டு வாங்கிட்டு போனா அவங்கள காரணம் காட்ட தானே செய்வாங்க. நான் கேட்குறேன், சாம்சங் போராட்டத்துல எத்தனை முறை வந்து காங்கிரஸ் போராட்டம் நடத்தியது, இல்லை வந்து வேங்கை வயலுக்கு எத்தனை முறை காங்கிரஸ் வந்து போராட்டம் நடத்தியது, இல்லை சென்னையில் நடந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பந்தமாக என்ன போராட்டம் பண்ணாங்க, என்ன அழுத்தம் கொடுத்தாங்க மாநில அரசுக்கு. ஆனால் இதையெல்லாம் சாத்தியப்படுத்தியது கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல. அவங்க எல்லாத்துக்கும் போராட்டம் பண்றாங்கல்ல. ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரமா உங்க வேலை நேரத்தை உயர்த்தலான்னு ஒரு மசோதா வரும்பொழுது லெஃப்ட் பார்ட்டிஸ் எல்லாம் சேர்ந்து சிஎம் பார்த்து பேசி ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அந்த மசோதாவை வாபஸ் வச்சாங்க. ஸோ அதனால லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கு வந்து அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது அது சாமானிய மக்களுக்கு நல்லதுங்க. அதுல ஒன்றும் தவறு இல்லையே. ஆனாலும் காங்கிரஸ் காரணமா காட்டுறாங்க சார். அது காங்கிரஸ் வந்து தயவு செஞ்சு எங்களை காரணமா காட்டு. நீங்க வந்து என்னன்னா அது அந்த 3 சீட்டு வாங்குறதுக்கு நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெந்த புண்ல வேலை பாய்ச்சாதீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வேற ஒன்றும் சொல்ல காங்கிரஸ். ஓகே சார். ஆனாலும் செட்டில் பண்ணிடுவாங்களா சார்? எல்லா கூட்டணி கட்சிகள் செட்டில் பண்ணிடுவாங்க. ஆப்ஷன் இல்லைல்ல, செட்டில் பண்ணி தானே ஆகணும். இல்லை சரி, நான் 21 பொறுத்த வரைக்கும் அந்த திமுக மாநில மாநாட்டுக்கு முன்னாடி எல்லா நெகோசியேஷன்ஸையும் முடிச்சு நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. மாதிரி இன்னொரு எலெக்ஷன் இருக்காது தாமரை. எல்லா எலெக்ஷன்லயும் நீங்க வந்து ஒரே மாதிரி மாநில மாநாட்டுக்கு முன்னாலே முடிக்கணும்னா முடிக்க முடியாது. அதிமுக வந்து போன முறை வந்து இந்த நேரத்துக்கு எல்லாத்தையுமே முடிச்சுட்டாங்க, இந்த முறை முடிக்க முடியல. அது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு டிஃபர் ஆகும். எலெக்ஷன் டேட் வேற அறிவிச்சிட்டாங்களே இதுக்கு முன்னாடி. பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை.